படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்கூலை கட் அடிச்சுட்டு பேக மாட்டிக்கிட்டு போறா ஒரு பெண்மணி. அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி ஆடி ஓடி வரா. இவ அவளோட ஃபேஸ் கீழே இருக்கதா பாக்குறா. அப்படியே இவளோட ஃபேஸ் கீழே இருக்கதா பார்த்துட்டு மினி சைஸ்ல இருக்குன்னு ஃபீல் பண்றாள். இவ பேரு மின்மினி, கற்பனையில் வாழும் கண்மணி. மின்மினி வீட்டுக்கு வந்த உடனே பேக தூக்கி போட்டுட்டு ஒரு ரேடியோவையும் மைக்கையும் எழுதிக்கிட்டு இவளோட வாழ்க்கை வரலாற வாந்தி எடுக்கிறா. இவளோட அம்மா ஒரு குடிகாரி, எப்பவுமே போதையிலே இருப்பாங்க. இவளோட சிஸ்டர் ஒரு சதிகாரி. அக்கா என்ன பண்ணுவான்னு ஸ்பை வேலை பாக்குறதுல ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். இவளோட டேடி இப்படி ஒரு கேடி கொடுமை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான். இவளோட அம்மா குடிக்கவும் கூத்தடிக்கும் ஒரு ராஸ்கலை கல்யாணம் பண்ணிக்காம பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் பேரு ராஸ்கல். ஆனா சரியான போதை ஆசாமி. அன்னைக்கு நேற்று ஃபேமிலியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மின்மினியோட அம்மா சிகரெட்டை பிடிக்காம புகையை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கா. காண்டான தங்கச்சி, ஏய் அம்மா சிகரெட் அடிச்சுட்டு தூங்கு, இல்ல தூங்கிட்டு அடின்னு அம்மாவை கண்டபடி திட்டிட்டு எழுந்து போயிட்டா. ஏ ராஸ்கல், எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மம்மியை எழுந்து போயிட்டா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மட்டும் டிவி பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மின்மினிக்கு இவன் மேல ஒரு கண்ணு. இவ கைய வச்சுட்டு சும்மா இல்லாம இவன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ ராஸ்கல் இவன் மேல கைய போட்டுட்டான். எங்க அங்க மெசலான மின்மினிக்கு கண்ணுலயே பட்டாம்பூச்சி கடிக்குது. எங்க அதான் சொன்னேன். இவ இதையே நினைச்சு நினைச்சு பாத்ரூம்ல ஆண்ட கண்டமாகுற. அன்னைக்கு மறுநாள் ராஸ்கலு, ஹே டியர் பார்ட்டிக்கு போலான்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பாம என்னடி பண்ற? இவளும், ஏ ராஸ்கல் எனக்கு நிறைய வேலை இருக்கு, என் பொண்ணு சும்மா தான் இருக்கா, வேணும்னு அவளை கூட்டுக்கோன்னு அம்மா சொல்ல மின்மினியும் இவன் எப்போ நம்மளை கூடுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா போல. அம்மாவுக்கு பதிலா பொண்ணை ஓடிக்கிட்டு பார்ட்டிக்கு போறான். ராஸ்கல் குடின்னு குடிச்சிட்டு மின்மினி மினிசருக்கு அடிச்சுட்டு போதையில இவன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படியே இவனோட ஹேண்டை கடிக்கிறா. இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு ராஸ்கல் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா ராஸ்கலுக்கு போதை அதிகமானதுனால மின்மினி வாயை கனி மாதிரி கடிக்கிறான். ஏ மின்மினி, உன் மம்மி கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்லி மின்மினியை காரிலேயே கண்டம் பண்றான். எப்படியோ மின்மினி வாழ்க்கையில லைட் எரியுது. அன்னைக்கு மறுநாள் ஸ்கூல் முடிஞ்ச உடனே மின்மினி ராஸ்கலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் இவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு கடலோரமா இருக்கிற இவனோட ஷிப்புக்கு இவளை ஈதுகிட்டு போறான். உடனே மின்மினி, என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை இங்க ஈதுகிட்டு வந்திருக்கன்னு இவகிட்ட கேட்டு கலாய்க்கிறா. இவனும், உன்னை தவிர இங்க யாருமே வந்ததில்ல பேபி அப்படின்னு சொல்லி இவன் போய் சொல்றான். இவனும் இதை நம்புற மாதிரி நம்பி ரெண்டு பேரும் ஷிப்புக்கு துடுப்பு போடுறாங்க. ஆனா ஷிப்பு மட்டும் நகரவே இல்லை. திடீர்னு மின்மினிக்கு அந்த மாதிரி இடத்துல பிளட் வருது. ஏன் மின்மினி, நீ வர்ஜினா அப்படின்னு இவன் கேட்க இவளும், ஆமா நான் வர்ஜின் தான், அதுல என்ன உனக்கு டவுட், இதுதான் என்னோட முதல் அனுபவம் அப்படின்னு இவ சொல்ல. இதை கேட்டவன ராஸ்கல், ஒரு நல்ல பொண்ணை போய் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்றான். எப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு சென்சர் வேலையை முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு வந்த மின்மினியை இவளோட அம்மா பிடிச்சி, ஏண்டி இவ்வளவு நேரமா என்னடி புடிங்கிட்டு இருந்த அப்படின்னு இவ கேட்க இவளும், என் ஃப்ரெண்டு கூட குரூப் ஸ்டடியில இருந்தேன், எழுதுற வேலை அதிகமா இருந்ததா அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நல்லா நடிக்கிறேன். ஆனா இது அம்மா நம்பல. ஆனா இருந்தாலும் இதை காதுல கூட வாங்காம அவ போயிட்டா. உடனே மின்மினி பாத்ரூமுக்கு ஓடி வந்து இவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு யாரு கூட நான் சென்சார் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். இவ ஃப்ரெண்டும் பல பேரை சொல்றா. உடனே மின்மினி, நான் ராஸ்கல் கூட சென்சார் பண்ணேன்னு இவ சொன்ன உடனே இவ ஃப்ரெண்டுக்கு தூக்கி வாரி போடுது. அடியே என்னடி சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? இது மட்டும் மம்மிக்கு தெரிஞ்சு இது மானக்கேடா போயிடும் அப்படின்னு சொல்லி இவளை கலாய்கிறா. இவ பேசிக்கிட்டு இருக்கிறத இவளோட தங்கச்சி அங்க நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. கடுப்பான மின்மினி, ஒட்டாடி கேட்கிற அப்படின்னு தங்கச்சியோட காதை கடிக்கிறா. அடிக்கடி மின்மினி ராஸ்கலை தனியா மீட் பண்ணி சென்சாரை கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ டெய்லி பண்ற சென்சார் ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவும் பஸ்ல. அங்க இருக்கிற ஒரு ஆயை இதை கேட்டு வேற மாதிரி ஆயிட்டா. மின்மினி இவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி என்னோட லவ் ராஸ்கல் கிட்ட சொல்ல போறேன்னு இவ சொல்ல இவளும், ஏ உனக்கு என்ன பைத்தியமா, அவன் உன் கூட சென்சார் பண்ணதே தப்பு, அதை விட தப்பு நீ அவனை லவ் பண்றது, இது மட்டும் உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை பெண்ட் எடுத்துருவான்னு இவளுக்கு வார்னிங் கொடுக்குற. ஆனா மின்மினி இதை காதல் கூட வாங்காம அன்னைக்கே மின்மினி இவ அம்மாவை மீட் பண்ணி, நான் உன் பாய் ஃப்ரெண்டை லவ் பண்றோமா அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா பயத்துல பேச்சு வரல, காத்து தான் வருது. அன்னைக்கு நைட்டு கடலோர கப்பல்ல மின்மினி ராஸ்கலும் சென்சாருக்கு வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மின்மினி கேட்க, இதை கேட்ட ராஸ்கல், ஏ மின்மினி என்ன உளறிக்கிட்டு இருக்க, உன் வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு இவன் சவுண்டு விட காண்டான மின்மினி, ஏன்டா சென்சார் பண்ணும்போது நான் சின்ன பொண்ணுன்னு உனக்கு தெரியாதா, நீ மட்டும் என்ன லவ் பண்ணல, நீ என்ன ரே பண்ணதா என் மம்மி கிட்ட போட்டு கொடுத்துருன்னு சொல்லி இவனை மிரட்டுறா. என்னடி நீ சொல்றது, நானே உன் மம்மி கிட்ட சொல்றேன்டி, உன் மம்மி என்ன மன்னிச்சு விட்டுடுவா, ஆனா உன்னை கண்டம் பண்ணிடுவா அப்படின்னு இவன் இவளை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். என் லவ்வை கொச்சப்படுத்திக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி மின்மினி கதறா அடறா. ராஸ்கல் பண்ண துரோகம் தாங்க முடியாம அவனை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு பழக்கமா பண்ற வேலையை வழக்கமாக்குறா. டெய்லியும் ஸ்கூலுக்கு போய் ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறா. ஒழுக்கமான பொண்ணா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் கூட பழகுறான். அவன் கூட ஊரு ஊரா சுத்துறா. அவனையும் இவ லவ் பண்றா. அன்னைக்கு நேற்று கார்ல அவன் கூட சென்சாரை கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே இவளோட லவ்வ இவங்கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ஆனா அந்த பையன் இவளை சென்சாருக்காக மட்டும் தான் யூஸ் பண்றான்னு இவளுக்கு இப்பதான் புரியுது. வெறியான மீன்மணி இனி லவ்வும் வேண்டாம் ஆண்களும் வேண்டாம்னு முடிவு பண்ணி இவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு போதை மருந்தை யூஸ் பண்ணி பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு கிளப்புக்கு போய் அங்க இருக்கிற ரவுடி பசங்களை மீட் பண்ணி அவனுங்க கூட சென்சார் ஒர்க்கை பண்ணி பணம் சம்பாதிக்கிறா. மின்மினி இவ ஃப்ரெண்டை லவ் பண்றா போல. இது அவகிட்ட சொல்றா. அவளும் இவளோட லவ்வை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேரும் டீப்பா லவ் ஓகே பண்ணி சென்சார் போதையில ஜாலியா இருக்காங்க. அன்னைக்கு நேற்று மின்மினி மம்மியை பார்க்க வீட்டுக்கு வர. அங்க ராஸ்கலும் மம்மியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் நீ எனக்கு வேண்டான்னு ராஸ்கல் இவகிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஏமாத்தின மாதிரி என்னோட மம்மியையும் ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்றா.
அன்னைக்கு மறுநாள் ராஸ்கல் மினிமினியை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறான். இவளும் இவனோட மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டு 2 பேரும் போதை மருந்தை யூஸ் பண்ணி ஜாலியா இருக்காங்க. ராஸ்கலுக்கு போதை அதிகமானதுனால இவன் கேர் ஆயிட்டான். மின்மினி இவனை தூக்கி பெட்ல படுக்க வைக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் இவன் மடியில படுத்துக்கிட்டு லவ்வை ப்ரொபோஸ் பண்றான். நீ என்னை விட்டு போன பிறகுதான் உன்னோட லவ்வே எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி இவன் அடறான். மின்மினியும் இவன் சொன்ன லவ் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு இவனுக்கு தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவளோட மம்மி இவளோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவ ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் கேட்டுட்டா போல. மெர்சலான மின்மினி மம்மி என்ன மன்னிச்சிருங்கன்னு இவ கேக்குறான். ஆனா மம்மி அடியே என் பாய் ஃப்ரெண்டை உஷார் பண்ணி உன் பக்கம் இழுத்துட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ செவிலியே உன்னை வச்சுட்டு மம்மி போயிட்டா. அன்னைக்கு நேற்று இவன் மம்மியும் ராஸ்கலும் மின்மினிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் அங்க வரா. ஏ மின்மினி, நீ பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. இதுக்கு ஒரே வழி நீயும் ராஸ்கலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இவ சொல்ல ராஸ்கலும் இதுக்கு ஓகே சொல்லிட்டான். ஆனா மின்மினி, மம்மி நான் ராஸ்கலை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு மின்மினி அங்கிருந்து கிளம்பிட்டா. அன்னைக்கு நேற்று இவ ஃப்ரெண்டை மீட் பண்ண அவளோட வீட்டுக்கு போனா இவ ஃப்ரெண்டு ஒரு பையன் கூட அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாலேன்னு இவளுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்படி எல்லாருமே எனக்கு துரோகம் பண்றாங்களேன்னு வீட்டுக்கு வந்த மின்மினிய இவளோட மம்மி பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்குறா. இவளும் மன்னிப்பு கேட்குறா. 2 பேரும் கட்டிப்பிடிச்சி அழகுறாங்க. மின்மினியும் இவளோட லைஃப்ல நடந்த லவ், துரோகம், போதை இதை எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு நார்மலான வாழ்க்கைக்கு திரும்புறா. இவளுக்குள்ள இருக்கிற சென்சார் திறமையை கண்டுபிடிச்சி அதை ஓவியமா வரைந்து பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்கிறா. அப்போ ராஸ்கல் அந்த பக்கம் ஜாகிங் ஓடி வரான். ஏ மின்மினி எப்படி இருக்கு அப்படின்னு இவன் கேட்க இவளும் இவனை இன்வைட் பண்ணி அந்த சென்சார் கார்ட்டூனை இவன் கிட்ட விற்கிறா. ஆனா அவங்க கிட்ட காசு இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவளும் இவனுக்கு குட் பை சொல்றா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.